ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளையில தேவ பிள்ளைகளோடு கூட சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்கு இந்த தெரிந்து கொள்ளதான தேவ வார்த்தை 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15:57. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த காலவேளையில ஜெயம் கொடுக்கிற தேவன் என்கிறதான ஒரு தலைப்புல தேவனுடைய வார்த்தையை பார்க்கலாம். ஜெயம் கொடுக்கிற தேவன் நமக்கு எதிலெல்லாம் ஜெயத்தை கொடுத்திருக்கிறார் என்று நம்ம பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம், ஆதாமுக்குள் ஆதாம் ஏவாள் செய்த பாவம் மீறுதல்கள் எல்லாவற்றையும் தேவன் மன்னித்து அந்த ஆதாம் ஏவாளை அவர் அழித்து போடாதபடிக்கு அவருடைய பாவங்களை அவர் மன்னித்தார். அந்த ஆதி பிதாக்களாகிய இருக்கிற அந்த ஆதாம் ஏவாளிலிருந்து தொடர்ந்து ஒவ்வொரு சந்ததியும் பாவத்தினால் பிறந்தவர்கள் என்று பார்க்கிறோம். எனவேதான் இந்த பாவத்திலே பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு தேவன் ஜெயத்தை கொடுத்தார். அதே 1 கொரிந்தியர் 15:22 இவ்வாறாக சொல்கிறது, ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப கிறிஸ்து நமக்கு வந்ததுனால நமக்கு ஒரு ஜெயம் என்ன என்று சொன்னால் உயிர்ப்பிக்கிறதான ஒரு காரியம். நமக்கு ஒரு மரணம் இல்லை. மரணத்துக்கு பிற்பாடு நமக்கு ஒரு நித்திய ஜீவன், நித்திய வாழ்வு, ஆண்டவரோடு கூட 1000 ஆண்டு காலம் அரசாட்சி செய்கிற அந்த ஒரு மகிமையான நாட்கள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஒருவேளை மரணம் நம்மை அது அழித்து விட முடியாது. ஒன்று பரிசுத்தமாய் கிறிஸ்துவுக்குள்ளாக வேத சத்தியத்தின்படியாக நாம் நடக்கிற பொழுது நம்மளுக்கு மரணம் ஒரு வேலை வரலும், கண்டிப்பாய் வரும், மரணம் வரும். அல்லது அதற்கு முன்பாக உயிரோடு இருக்கிற பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருவார் என்றால் முதலாவது மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு செல்வோம் அப்படி என்று வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. எனவே ஆதாமுக்குள் பாவம் செய்த மனிதன் மரித்தான். கிறிஸ்து நமக்காக பாடுபட்டதுனாலே நம்மை உயிர்ப்பிக்கப்பட்டார், நம்மை உயிர்ப்பிக்கிறார் என்கிறதான ஒரு ஜெயமான ஒரு வார்த்தை. இதுதான் ஜெயமான வார்த்தை. நீங்க அதே அதிகாரத்துல 47ஆம் வசனம் பார்க்கும் பொழுது, முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். யாரு? ஆதாம். ஆதாமிலிருந்து உண்டான நாம் எல்லாருமே மனுஷன் பூமியிலிருந்து உண்டானவன். ஆனால் ஆதாமுக்கு பதிலாக மனுஷனை மீட்கும்படியாக அவன் பாவம் செய்து அவர் ஆசீர்வாத நன்மையை இழந்து போனான். ஆனால் 2ஆம் ஆதாமாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து இறங்கி வந்த கர்த்தர். அல்லேலூயா. அவர் வானத்திலிருந்து தன்னுடைய பிதா தன்னுடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி நம்மளுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள், குற்றங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் போக்கும்படியாக ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி நம்முடைய எல்லா சாபங்கள் போக்கும்படியாக சிலுவையிலே அறையப்பட்டார். இந்த நாட்கள் அதை நாம் நினைவு கொண்டு இருக்கிறோம். இந்த நாட்கள் என்று அனுசரித்து வருகிற இந்த நாட்களில நம்ம பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டதை குறித்து அவர் பட்ட பாடுகள், நமக்காக சிலுவையில் செய்ததான நன்மைகள் அங்கே ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறோம். இன்று மாத்திரமல்ல, வேதம் சொல்கிறது ஒவ்வொரு நாளும் நாம் என்ன வேணுமா, சிலுவையை எடுத்துக்கொண்டு நடக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்பிக்கிறது. எனவே சிலுவை அந்த மரத்தினால தூக்கப்பட்ட சாபமான ஒரு சிலுவை
அதில் சிந்தின பரிசுத்த ரத்தம் அது நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை, நன்மையை, ஒரு மறுவாழ்வை, ஒரு நித்திய ஜீவனை, ஜெயத்தை கொடுக்கிற ரத்தமாய் மாறினது. அல்லேலூயா. தேவன் இதுதான் நமக்கு செய்தார். அவர் நமக்கு கிறிஸ்துவினாலே, இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவேதான் நீதிமொழிகள் நம்ம வாசிக்க முடியும். 21:31 குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று பார்க்கிறோம். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படலாம், ஆனால் ஜெயம் தேவனிடத்திலிருந்து மாத்திரம் வரும். இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், இஸ்ரவேல் தேசத்திற்கு விரோதமாக ஈரான் பல விதங்களில தேசத்தை நறுக்கி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்திற்காக நின்று அவர் யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. இதுதான் பல காரியங்கள், அவர்கள் பல டெக்னாலஜி அவங்க உருவாக்கினாலும், யாரு ஈரான் செய்தாலும், கர்த்தர் நமக்காக நின்று அவர் யுத்தம் பண்ணுகிறவர். ஜெயம் அவராலே வரும், அவரால் மாத்திரமே வரும். கர்த்தரால் மாத்திரமே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. அவருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. எனவே இந்த ஜெயத்தை நாம் பெற்றவர்களாக, அனுபவிக்கிறவர்களாய் நாம் தேவனுக்குள்ளாய் காணப்பட வேண்டும். எப்படிப்பட்டதான ஒரு ஜெயம், ஜெய வாழ்க்கை என்று நம்ம பார்க்கும் பொழுது, 1 யோவான் 2 14வது வசனத்தை நம்ம பார்ப்போம்னு சொன்னா, பிதாக்களே ஆதி முதலாய் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். ஆதி முதலாய் இருக்கிறவர் யார்? நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் ஆதி முதல், ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார். அல்பா அந்த ஒமேகாவாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அல்லேலூயா. எனவே அடுத்த வார்த்தை சொல்ற, வாலிபரே நீங்கள் பலவான்களாயிருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்கள் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயிக்கிறதினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். இங்க வாலிபர் எப்படி பலவான்களாய் இருக்கிறது போல, வாலிபருக்கு உண்டான ஒரு பலன் இருக்கிறது போல, கிறிஸ்துவை, நம்முடைய பிதாவை ஆதி முதல் நாம் அறிந்திருக்கிறபடினால, அவரை ஆதி பிதாவாகிய நம்முடைய தேவனாகிய கர்த்தரை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை, அல்லது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனை நாம் அறிந்திருக்கிறபடினால, ஏற்றுக்கொண்டிருக்கிறபடினால, அவர்களை நமஸ்கரிக்கிறபடினால நமக்கு அந்த வாலிபத்திற்கு ஒத்த இன்னொரு நல்ல வார்த்தை சொல்கிறத பாருங்க, தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும். அல்லேலூயா. அல்லேலூயா. க்ளோரி. அந்த தேவ வார்த்தை, இந்த வார்த்தை தான் இந்த பூமியில் இருக்கிற பொல்லாங்கனை, அந்நிய காரியங்களை ஜெயிப்பதற்கு நமக்கு பலன் கொடுக்கிறார். அந்த வாலிபத்துக்கு கொடுத்த பலனை தேவனுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கிறது. அல்லேலூயா. அந்த பொல்லாங்கனை நம்ம ஜெயித்தனால எழுதுகிறேன் என்று நாம இங்கே நம்ம அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறதை இந்த இடத்துல நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ பலன் ஜெயங்கொடுக்கிறவர் தேவன். அல்லேலூயா. அவர் மூலமாக நமக்கு பலன் வருகிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஜெயம் கொடுத்த தேவன் என்று பார்க்கும் பொழுது எஸ்தர் புஸ்தகத்தை நம்ம பார்க்க முடிகிறது. எஸ்தர் 4ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம் படியாக சொல்லுகிறது. அதாவது மொர்தெகாய் எஸ்தருக்கு இவ்வாறாக சொல்கிறார். என்னது? யூத குலம் அழிய போகிறது, யூத குலம் அழிய போகிறது. எனவே நீ ராஜாத்தியாகிய அரண்மனையில் அப்படியே ஜாலியாக இருக்கிறது அல்ல. நீ அந்த வார்த்தை சொல்றது பாருங்க, நீ இந்த காலத்தில் மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பமும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். கண்பார்களே, இந்த வார்த்தை நமக்கு என்ன கொடுக்கிறது என்றால், தேவனை அறிந்திருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவருக்காக ஓடுகிற இந்த காலவெளியில அநேகருக்காக, நம்முடைய காவல்துறையில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, பல டிபார்ட்மெண்ட் இருக்கிறவர்களுக்காகவும், நம்முடைய தமிழ்நாட்டிற்காகவும், இந்திய தேசத்திற்காகவும், அல்லது இஸ்ரேல் தேசம் போன்றதான
தேசங்களுக்காகவும் நம் நாடுகளுக்காகவும் ஜெபிப்பது நம்ம விழுந்த கடமையாயிருக்கிறது. ஏன்னா இன்றைக்கு நாம் மௌனமாய் இருக்கக்கூடாது. இது மௌனமாய் இருக்கிற காலம் அல்ல. தேவனுடைய ராஜ்யம் அதி சீக்கிரத்தில் இருக்கும் என்று பல்வேறு சூழ்நிலைகள் நம்மை உருவாக்கி நம்மை அதை உணர்த்தி கொண்டு இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். எனவே நமக்கு கொடுக்கப்பட்டதான சத்திய வார்த்தையை நாம் அறிந்திருக்கிறோம். நீ ஆயத்தப்படு, உன்னோடு இருக்கிறவளையும் நீ ஆயத்தப்படுத்து, நீ அவளுக்கு காவலனாய் என்கிறதான் நமக்கு நம்முடைய தேவதாசனுக்கு தேவன் கொடுத்த வார்த்தை. அல்லேலூயா. எனவே நாம் ஆயத்தப்படுகிறது மாத்திரமல்ல, நம்மோடு கூட இருக்கிற தேவ பிள்ளைகளையும் மற்றவர்களையும் நம்முடைய அன்பினால தேவனுடைய சத்தியத்தினால நாம் ஆயத்தப்படுத்த வேண்டியது. அவர்கள் ரட்சிப்பும் சகாயமும் ரட்சிப்பும் கிடைக்க வேண்டிய இடத்துல நீங்களும் நானும் நின்று கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நாம் நம்முடைய ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு நீங்களும் நானும் காரணமாய் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. எனவேதான் இந்த எஸ்தர் புஸ்தகத்துல 8ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். அவர்கள் அற்புதமாய் அந்த 4ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதியை பார்க்கும் பொழுது, சட்டத்தை மீறி யாரு எஸ்தர் ராஜா தீவிரமாய் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்துல பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னார். ஒரு தைரியமான ஒரு தீர்மானத்தை அங்கே அவர்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, அந்த நாட்களில சத்தியத்தை சொல்வதற்கு நீங்களும் நானும் தயக்கம் காட்டாதபடிக்கு சத்தியத்திற்காய் தேவனுக்காய் சாட்சியாய் நின்று அநேகரை சத்தியத்திற்குள் வழிநடத்த வேண்டும். அப்படி நின்றவர்கள் ஒரு நாளும் ஒருபோதும் தேவன் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. ஒருவேளை அப்படியே ஒரு சூழ்நிலை நிமித்தம் மறித்தாலும் நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனாகிய கர்த்தர் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் நம்மளுக்கு மேன்மையான காரியம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனவே இந்த 8ஆம் அதிகாரத்தினுடைய 16ஆம் வசனம் சொல்கிறது, இவ்விதமாக யூதருக்கு வெளிச்சமும் புகழ்ச்சியும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அந்த சகோதரி எடுத்த ஒரு தீர்மானத்தின்படியாக யூதருக்கு வெளிச்சம், அல்லேலூயா, மகிழ்ச்சி, களிப்பு, கனமும் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. எனவே நாம் நம்முடைய தேவனுக்குள்ளாக நம்மை ஜெயம் கொடுக்கிற தேவனுக்குள்ளாக நிற்கிற நீங்களும் நானும் நம்மை ஒருபோதும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. கைவிடுகிற தேவன் அல்ல. நம்முடைய தேவன் கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. இந்த தேவனை நீங்கள் ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். அது சீக்கிரத்தில் கர்த்தருடைய வருகை எடுக்க போகிறது. அதற்குள்ளாக ஒரு கூட்டத்தை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமையாய் காணப்படுகிறது. அதற்காகத்தான் தாசனுடைய எவ்வளவோ செலவு செய்து அடுத்த மாதத்தில் கூட இந்த ஒரிசா பகுதியில 7 நாட்கள் அங்கே நடைபெறுகிறதான ஊழியத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். எனவே இப்படியான பாரங்கள் எப்படியாவது தேவனுடைய சத்தியத்தை இந்த பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு கூட்டத்தை தேவனுக்கு முன்பாக நிறுத்தப்பட வேண்டும் என்று நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளையாய் காணப்படுகிறது. வெளிப்படுத்தல 13ஆம் அதிகாரம் 14 வசனம் 14:13 நினைக்கிறேன். 14:13 சொல்கிறது, பின்பு பர்வத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அப்பொழுது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து இளைப்பாறுவார்கள். அவருடைய கிரியை அவளோட கூட போகும், ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாட்களிலே நாம் ஓடுகிற, நாம் படுகிற பாடுகள், செயல்கள், கிரியைகள் நம்மோட கூட போகும் என்று இங்கே நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அவருடைய கிரியைகள் அவளோட கூட போகும். நம்முடைய கிரியைகள் நம்மோடு, நம்முடைய மருத்துவ பிற்பாடு தேவனிடத்துல அந்த நம் செய்ததான நற்கிரியை செஞ்சாலும் அல்லது தீமையான காரியங்கள் செய்தாலும் அது நம்மோடு கூட போகும். வேற ஒன்று நம்ம எடுத்துட்டு போக முடியாது, நாம் செய்த கிரியைகள். எனவேதான் நாம் சொல்றோம், நம் அநேகருக்கு சத்தியத்தை சொல்லி நல்வழிப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் தேவதாசனுக்கு கொடுத்த கிருபையினால, பாரத்தினால பல ஆண்டுகளாக இப்படிப்பட்டதான ஜெபங்கள் அதிகாலைகளில் நடந்து கொண்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இதற்காக எப்பயாவது தேவ பிள்ளைகள்
யாராவது இந்த சத்தியத்தை கேட்டு தேவனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா என்கிறதான ஒரு பாரங்கள் தேவன் நிச்சயமாய் செய்வார், செய்து கொண்டிருப்பார். ஒருவேளை நம்ம அதை காணாமல் இருக்கலாம். ஒரு நாள் நாம் தேவனிடத்துல போகிற பொழுது நீங்க செய்த ஊழியத்தில் இத்தனை பேர் இந்த சத்தியத்தை கேட்டு மனம் திரும்பி தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்கிறதான ஒரு நற்செய்தி அந்த நாளிலே தான் நற்றுக்கொண்டு நாம் அறிந்து கொள்ள முடியும். வேத வார்த்தை சொல்கிறது, நாகருக்கு தண்ணீர் மேல் போடு, அநேகருக்கு பின்பாக அதன் பலனை காண்பாய் என்று. எனவே இந்த நாளில நாம் முடிந்த அளவுக்கு தேவனுக்காய் நாம் ஓடுவோம், கொடுப்போம், விதைப்போம், சொல்வோம். தேவன் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் அவர் இருக்கிறார். எனவே ஜெயமாய் நடத்துகிற தேவனிடத்துல நாம் அர்ப்பணித்து இந்த நாளை, இந்த வருகிற நாட்களை தேவன் நமக்கு ஜெயமாய் மாற்றி தருவாராக. ஆமென். சோத்திரம்.